ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த ஷிரடி சாய்பாபாவின் சாய் சத் சரிதம் என்ற நூலை நாம் பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வீடியோவில் முதல் அத்தியாயத்தை நாம் பதிவிட்டுள்ளோம். இந்த காணொளியில் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றில் இரண்டாவது அத்தியாயம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்றால், இந்த பணியை செய்வதன் நோக்கம், அதாவது இந்த அத்தியாயத்தை எழுதுவதின் நோக்கம் என்ன, இதை மேற்கொள்வதில் உள்ள சிக்கல்கள், துணிவின்மை என்ன என்பது பற்றி காரசாரமான ஒரு விவாதமும் குறிப்பிடக்கூடியதுமான, அதாவது குறிப்பிடக்கூடிய நிகழ்ச்சியான இந்த தபோல்கர், அதாவது ஹேமத் பந்த் என்னும் தபோல்கர், அந்த தபோல்கருக்கு ஹேமத் பந்த் என்கின்ற பட்டத்தை வழங்க வேண்டியது, அந்த நிகழ்ச்சியும் குருவின் அவசியம் என்ன என்பது பற்றியும் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. அந்த இரண்டாவது அத்தியாயத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தம்முடைய மராத்தி மூல நூலின் கடைசி அத்தியாயத்தில் இப்பணியை செய்வதற்கு அடிகோலிய காரணங்கள், இதை படிப்பதற்கு தகுதியுடையவர்கள் முதலிய வேறு பல அம்சங்களையும் எடுத்து சொன்னார். இந்த அத்தியாயத்திலும் அதையே குறிப்பிட்டு தொடங்குகின்றார். இதை எழுதுவதன் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவது அத்தியாயத்தில் கோதுமை மாவை அரைத்து அதை கிராம எல்லைகளில் பரவி விட்டதன் மூலம் காலரா தொத்து வியறி தடுத்து அளித்ததனை, சாய்பாபாவின் அற்புதங்களை நாம் பார்த்தோம். நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புதங்களை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கின்றேன். அந்த கிளர்ச்சியே இந்த அழகான பணியாக பொங்கி உருவெடுத்திருக்கின்றது. சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வரைதலானது அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்கும். அதனால்தான் நான் சாய்பாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய போதனைகளையும் எழுதத் தொடங்கியுள்ளேன். ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரங்களுக்கோ பட்டிமன்றத்திற்கோ உரியது கிடையாது. அது முற்றிலும் உண்மையும் பெரிதுமான வழியை காண்பிக்கின்றது. பணியை செய்ய திறமையின்மையும் துணிவின்மையும் வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். நாம் தான் இந்த பணியை செய்ய தகுதியுடையவர் அல்ல என்று ஹேமத் பந்த் நினைத்தாராம். எனக்கு நெருங்கிய நண்பனின் வாழ்க்கையே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எனது மனதையும் நான் அறியேன். அவ்வாறு இருக்கையில் வேதங்களால் கூற முடியாத ஒரு ஞானியின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எங்கனம் எழுதுவேன்? ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவனுக்கு அவன் ஞானியாகவே இருக்க வேண்டும். எனவே நான் எங்கனம் அவர்தம் புகழை விவரிக்க இயலும் என்று மிகுந்த தாழ்மையுடன் ஹேமத் பந்த் கேட்கின்றார். இது மிக கடினமானதாகும். ஒருவன் 7 கடல் ஆழத்தையும் அளந்து விடலாம். துணி ஜோடனைகளால் ஆகாயத்தையும் அலங்கரித்து விடலாம். இது ஒரு வீரமிக்க செயலாகும் என்று நான் அறிவேன். இது என்னை பார்த்து பிறர் நகைக்க இடம் கொடுத்து விடும் என நான் சாய்பாபாவின் அருளை நாடினேன். அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாக முடிவுறும் இந்த பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் விரும்புகிறார். அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாக முடிவுறும் இந்த பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வரர் மகராஜ் என்பவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். இப்பணியை
ஞானிகள் சங்கல்பிக்கின்றார்கள், அடியவன் அந்த முடிவை அடைய மறைமுக காரணமாக இருக்கிறான் அல்லது ஒரு கருவியாக இருக்கிறான் என்றே நான் நினைக்கின்றேன். உதாரணமாக சக வருடம் 1700 கவி மகிபதி ஞானிகளின் வாழ்க்கையை எழுதும் உயர் நோக்கம் கொண்டார். ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள். அது மாதிரியே சக வருடம் 1800 தாஸ்கனு ஐயாவின் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த கவி மகிபதி ஞானிகளின் வாழ்க்கையை இதில் முன்னவர் பக்த விஜயம், சந்த விஜயம், பக்த லீலாமிருதம், சந்த லீலாமிருத் என்னும் 4 நூல்களையும், பின்னவர் நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலாமிருத, சந்த லீலாமிருதம் என்ற நூல்களையும் இயற்றியுள்ளார்கள். இந்த நூலை இயற்றுவதற்கு முன்பாக, சாய் சச்சரிதத்தை இயற்றுவதற்கு முன்பாக ஆலோசனைகள் நடக்கின்றன. இந்த சச்சரிதம் எழுதுவதற்கு முன்பாக ஏற்கனவே பாபாவை பற்றி நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதையே இந்த 2வது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோமானால் பக்த லீலாமிருதத்தின் 31, 32, 33 அத்தியாயங்களிலும், சந்த லீலாமிருதத்தின் 57ஆம் அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறிவுரைகளும் நன்றாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இது இல்லாமல் சாய் சஞ்சிகையில் தனியாக பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கனமே பாந்த்ராவை சேர்ந்த திருமதி சாவித்ரிபாய் ரகுநாத் டெண்டுல்கர் பதிப்பித்துள்ள சாய்நாத் பஜன் மாலா என்ற ஒரு சிறிய அடக்கமான புத்தகத்திலும் சாய்பாபாவின் அற்புத லீலைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. தாஸ்கனு மகராஜும் பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கின்றார். குஜராத்தில் அமிதாஸ் பாவனி மேத்தா என்னும் ஷிரடியை சேர்ந்த ஒரு அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார். தக்ஷிணாபிஷா சன்ஸ்தானும் சாய்நாத் பிரபா சில பதிப்புகளை செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு சாய்பாபாவை பற்றி பல நூல்கள் இருக்கும் பொழுது இந்த சச்சரிதம் ஏன் எழுதப்பட வேண்டும், அதற்கான தேவை என்ன என்றும் கேள்விகள் வருகின்றன. விடை மிகவும் தெளிவானதும் எளியதுமாக இருக்கின்றது. என்னவென்றால், அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்று சாய்பாபாவின் வரலாறு உள்ளது. அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்று சாய்பாபாவின் வரலாறு உள்ளது. அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலை மதிப்பற்ற ஞானம், பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம். நல் உணர்வில் ஊறி கிடக்கும் மக்களுக்கு அவற்றை நாம் கொடுக்கலாம். சாய்பாபாவின் கதைகள், சிறுகதைகள், அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை. இந்த உலக வாழ்க்கையினுடைய துன்பங்கள், பெருஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள், கவலையால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன. வேத அறிவை ஒத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் போதனைகளை எல்லாம் கேட்கப்பட்டு நல்ல சிந்தனைகள் செய்யப்பட்டால் அடியவர்கள் கேட்கும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல், அஷ்டாங்க யோகம், தியான யோகம் முதலியவற்றை பெறுவார்கள். எனவே இந்த நிகழ்ச்சிகளை பொறுக்கி எடுக்க எண்ணம் கொண்டேன். அதுவே எனது சிறந்த வழிபாடாகும் என்பதால் சாய்பாபாவின் தரிசனத்திற்கு கொடுத்து வைக்காத இந்த எளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொகுப்புகள் பெரும் உதவியாக இருக்கும். எனவே நான் சாய்பாபாவின் போதனைகளையும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன் உணர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன் என்று ஹேமத் பந்த் ஐயா சொல்லுகின்றார்கள். இப்பணியில் பாபாவே என் உள் உணர்வை கிளப்பிவிட்டார் என்றும், உண்மையில் என்னுடைய அகங்காரத்தையும் அவர் பாதத்தடியில் சமர்ப்பித்து இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவார் என்று எண்ணினேன் என்று மிக தாழ்மையுடன் சொல்லுகின்றார்.
இந்த பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி பாபாவை கேட்க முடியவில்லை. பாபாவின் நெருங்கிய அடியவரான மாதவராவ் தேஷ்பாண்டே என்ற ஷாமாவிடம் பாபாவிடம் எனக்காக கேட்கும்படி நான் வேண்டிக் கொண்டேன் என்றும் கூறுகின்றார். அவர் எனது எண்ணத்திற்காக பாபாவிடம் சென்று வாதாடினார். இந்த அண்ணா சாஹிப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார். நான் ஒரு ஏழை பக்ரி என்று நீங்கள் கூறாதீர்கள். இருப்பினும் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உதவி அளிப்பதாக கூறினால் அவர் இந்த வாழ்க்கை வரலாற்றை எழுதுவார். இல்லை என்றால் தங்கள் திருவடி கருணையே இப்பணியை நிறைவேற்றிவிடும். தங்கள் அருள் துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக செய்ய முடியாது. சாய்பாபா இந்த வேண்டுகோளை திருச்செவி மடுத்தவுடன் உருகி உதி என்னும் திருநீற்றை ஆசீர்வதித்து தன்னுடைய வரம் நல்கும் கரத்தை என் தலையில் மேல் வைத்து நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளட்டும். நான் இவருக்கு உதவி செய்வேன். அவர் ஒரு புறக்கருவியே ஆவார். என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்தம் அகங்காரத்தை அறவே களைந்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும். வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கு நான் மிகவும் உதவி புரிகின்றேன். என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி என்ன? நான் அவருடைய வீட்டில் ஒல்லும் வகையெல்லாம் ஓவாதே பணிபுரிகின்றேன். அவருடைய அகங்காரம் சிறு துளியும் எஞ்சி இல்லாமல் அறவே அழிக்கப்பட்டு விட்டால் நானே அவருக்குள் புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எழுதுவேன். அடியவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கை ஊட்டும். எளிதில் தன்னை உணரலாம். பேரானந்த பெருநிலையை அவர்கள் எளிதில் பெறுவார்கள். ஆயினும் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்துதல், மற்றவர் கருத்தை மறுக்கச் செய்யும் முயற்சிகள், ஒரு பொருளின் நன்மை தீமை இவற்றை பற்றி விவாதங்கள் இங்கே இருத்தல் கூடாது என்று பாபா பகிர்ந்தருளினார். விவாதம் என்னும் சொல்லானது ஹேமத் பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை விவரிக்க கொடுத்திருந்த வாக்குறுதியை ஞாபகம் ஊட்டுகிறது என்று இந்த நூலின் ஆசிரியர் சொல்லுகிறார். அதையே இப்போது நான் கூறுகிறேன் என்று அவர் சொல்றார். விவாதம் என்னும் சொல்லானது ஹேமத் பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை விவரிக்க கொடுத்த வாக்குறுதியை ஞாபகம் ஊட்டுகிறது. அதை நான் இப்பொழுது கூறுகிறேன் என்று நூலின் ஆசிரியர் சொல்லுகிறார். காகா சாஹேப் தீட்சித், நானா சாஹேப் சாந்தோர்கர் ஆகியவர்களுடன் நான் நெருங்கிய நட்போடு இருந்தேன். அவர்கள் என்னை ஷிரடிக்கு போய் பாபாவின் தரிசனத்தை பெறும்படி வலியுறுத்தினார்கள். இருப்பினும் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை ஷிரடிக்கு போக விடாமல் தடுத்தது. லோனாவாலாவில் உள்ள எனது நண்பனின் புதல்வன் காய்ச்சல் அடைந்தான். எனது நண்பன் வைத்திய முறை மற்றும் வேண்டுதல் முறைகளில் உள்ள எல்லா வழிகளிலும் முயற்சித்து பார்த்தான். இருந்தாலும் காய்ச்சல் அவனுக்கு குறையவில்லை. முடிவாக தனது குருவை தன் மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தார். இதுவும் கூட பலனளிக்கவில்லை. இதை கேள்விப்பட்டதும் என் நண்பனின் பையனை காப்பாற்ற முடியாத குருவால் என்ன பயன்? குரு நமக்கு எதையும் செய்ய இயலாதவரானால் நான் ஏன் ஷீரடிக்கு போக வேண்டும் என்றவாறு எண்ணமிட்டு எனது ஷீரடி விஜயத்தை நான் ஒத்தி போட்டு விட்டேன். இருப்பினும் தடுக்க முடியாதது நிறைவேறியே தீர வேண்டும். அப்படி என் விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது. பிராந்திய ஆபீசர் நானா சாஹேப் சாந்தோர்கர் பஸ்ஸினுக்கு சுற்றுலா போய் கொண்டிருந்தார். தானேவிலிருந்து தாதருக்கு வந்து பஸ்ஸினுக்கு செல்லும் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தார். இடையில் பாந்த்ராவுக்கு செல்லும் ஒரு வண்டி அங்கே வந்தது. அதில் அவர் ஏறி அமர்ந்து பாந்த்ராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் ஷிரடி விஜயத்தை கைவிட்டது பற்றி என்னை அவர் கடிந்து கொண்டார். எனது ஷிரடி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருந்தது. நான் அன்று இரவே ஷிரடிக்கு புறப்பட திட்டமிட்டிருந்தேன்.
என்னுடைய சாமான்களை கட்டி முடித்துக் கொண்டு நான் ஷிரடிக்கு புறப்பட்டேன். தாதருக்கு போய் அங்கிருந்து மன்மாட் போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாதருக்கு பயண சீட்டு பெற்று வண்டியில் அமர்ந்து கொண்டிருந்தேன். வண்டி புறப்பட இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் பெரியவர் விரைவாக எனது பெட்டி அருகே வந்து எனது மூட்டை முடிச்சுகளை எல்லாம் பார்த்துவிட்டு, ஐயா போகும் இடம் எங்கு என்று கேட்கின்றார். நான் எனது திட்டத்தை பற்றி அவரிடம் கூறுகிறேன். பின்னர் அவர் என்னை தாதரில் நிற்காமல் போரிப்பந்தருக்கு அருகே நேராக போகும்படி என்னிடம் சொல்லுகின்றார். ஏனென்றால் மன்மாட் மயில் தாதரில் நிற்காது என்று என்னிடம் அறிவுறுத்துகின்றார். இந்த அற்புதம் நிகழ்ந்திருக்காவிட்டால் ஷிரடிக்கு திட்டமிட்டபடி நான் அடுத்த நாள் போய் சேர்ந்திருப்பேன். பல ஐயங்கள் என்னை கடுமையாக தாக்கி இருக்கக்கூடும். இருப்பினும் அடுத்த நாள் காலை 9-10 மணிக்குள்ளாகவே நான் ஷிரடியை அடைந்தேன். அங்கே பாவ் சாஹிப் எனக்காக காத்து கொண்டிருந்தார். இது 1910 நடக்கின்றது. அப்பொழுது யாத்ரீக அடியவர்களுக்கு ஒரே ஒரு தங்கும் இடம்தான் அங்கே ஷிரடியில் இருந்தது. அது அந்த சாதேவின் வாதாவாகும். குதிரை வண்டியிலிருந்து இறங்கிய பின்னர் பாபாவின் தரிசனம் பெறுவதற்காக நான் ஆவலாய் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். மசூதியிலிருந்து திரும்பி வந்து பெரும் அடியவரான முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு மசூதியிலிருந்து திரும்பி வந்த பெரும் அடியவரான தாதா சாஹேப் போல்கர் சாய்பாபா பாதாவின் மூலையில் இருக்கின்றார். முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்து பின் சாகவாசமாக போய் பார்க்கலாம் என்று கூறினார். இதை கேட்டவுடன் நான் பாபாவிடம் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் மட்டும் செய்துவிட்டு வந்தேன். எனது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நானா சாஹேப் சாந்தோர்கர் என்னிடம் கூறியதற்கு அதிகமாகவே நான் அங்கே கண்டேன். என்னுடைய புலன்கள் எல்லாம் திருப்தி அடைந்தன. நான் பசி தாகத்தை மறந்தேன். சாய்பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய வாழ்வையே அவர் எனக்கு அருளியதாக நான் உணர்ந்தேன். என்னை இந்த செயலில் இடைவிடாமல் தூண்டி சாய்பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்தவர்களுக்கு நான் கடமைப்பட்டதாக அந்த இடத்தில் நான் கருதுகின்றேன். அவர்களை உண்மை உறவினர்களாகவே நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய கடனை நான் திருப்பித் தர முடியாது. அவர்களை நினைத்து அவர்கள் முன் வீழ்ந்து வணங்குகின்றேன். சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன. முன்னைய கர்மங்கள் சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள மிக நுட்பமான நூதனமான நிகழ்ச்சிகளை நான் அங்கே கண்டது என்னவென்றால், நம்முடைய எண்ணங்கள் அங்கே மாறுகின்றன. முன்னைய கர்மங்களின் வழிகள் அளிக்கப்படுகின்றன அல்லது பற்றற்ற நிலையை அதிகரிக்கின்றது. முன்னைய பிறவிகளில் செய்த பல நற்கர்மங்களால் அத்தகைய சுப தரிசனம் அங்கே அடையப்படுகின்றது. நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்களானால் புற உலகு எல்லாம் சாய்பாபாவாகவே தோன்றும் என்று முடிக்கின்றார். இதற்கிடையில் சூடான ஒரு விவாதம் குருவின் தேவையை பற்றி எனக்கும், அதாவது இந்த ஆசிரியர் சொல்லுகின்றார், குருவின் தேவையை பற்றி எனக்கும் பாலா சாஹேப் பாடைக்கும் இடையில் ஒரு சூடான விவாதம் நான் ஷீரடிக்கு வந்த தினத்தன்று அங்கே நடைபெற்றது. நாம் சுதந்திரத்தை ஏன் இழக்க வேண்டும், மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் அங்கே விவாதித்தேன். நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய இருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகின்றார்? ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சோம்பேறியாக தூங்குவதை தவிர வேறு எதையும் செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன செய்துவிட முடியும் என்று நான் அங்கே வாதாடினேன். இங்கனம் நான் சுதந்திர எண்ணத்திற்கு வாதாடி கொண்டிருந்தேன். பாடை கர்மத்துக்காக, அதாவது தலைவிதிக்காக அவர் வாதாடி கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, நடப்பது நடந்தே தீரும். பெரியவர்கள் எல்லாம் தோல்வியுற்றிருக்கின்றார்கள். மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது. உம்முடைய புத்தி சாதுரியத்தை தள்ளிவிடுக. பெருமையும் அகங்காரமும் உமக்கு உதவாது. கொள்கைகள், மாறுபாடுகள் இவற்றுடன் விவாதம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்று வழக்கம் போல் முடிவும் காணப்படாது. முடிவாக நாங்கள் களைப்படைந்து விட்டோம். நானும் மன அமைதியை இழந்தேன். வலிவான சரீர அபிமானம், அகங்காரம் இவை இல்லாவிட்டால் விவாதமே இல்லை என அங்கே நான் கண்டேன்.
அகங்காரமே விவாதத்தை வளர்க்கின்றது என்றே நாம் கூறலாம். பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்ற பொழுது காகா சாஹேப் தீட்சித்தை பாபா கூப்பிட்டு பின் வருமாறு கேட்கிறார். சாதேவின் வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது, விவாதம் எதை பற்றியது என்று கேள்விகளை கேட்கும் பொழுதே என்னை உற்று நோக்கி மேலும் கேட்கின்றார். இந்த ஹேமத் பந்த் என்ன கூறுகின்றார்? இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். நான் தங்கி இருந்ததும் விவாதம் நடந்ததும் சாதேவின் வாதாவானது, அதாவது மசூதியில் இருந்து நல்ல தூரத்தில் இருக்கின்றது. சர்வ வியாபியாகவும் அகத்திலிருந்து ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிடில் எங்களது விவாதத்தை பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்? மிக முக்கியமானதும் ஞானம் மிளர்வதுமான பட்டம். சாய்பாபா என்னை ஏன் ஹேமத் பந்த் என்னும் பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்று நான் எண்ணமிட ஆரம்பித்தேன். இந்த சொல் ஹேமத்ரிய பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும். இந்த ஹேமத்ரிய பந்த் யாதவ அரச வம்சத்தைச் சேர்ந்த ராமதேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரி ஆவார். கல்வி கேள்வி நிரம்ப பெற்று நற்பண்புகள் நிறைய பெற்று அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சதுர்வர்க்க சிந்தாமணி மற்றும் ராஜ பிரசஸ்தி போன்ற பல உயர்ந்த நூல்களின் ஆசிரியரும் ஆவார். கணக்கு பேரடுகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகுத்தியவரும் மற்றும் மராத்திய சுருக்கெழுத்தின் கர்த்தாவும் ஆவார். ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்டவன், அறிவற்ற ஓட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோன். எனவே அந்த பட்டம் எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்பது எனக்கு விளங்கவில்லை. ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து அது என் அகங்காரத்தை அழித்து பணிவாகவும் அடக்கமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அளிக்கப்பட்டது என்று நான் நினைத்தேன். இந்த விவாதத்தில் எனக்குள்ள புத்தி சாதுரியத்திற்காக அது வழங்கப்பட்டதாகும். எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கில் பாபாவின் சொற்கள் மிக முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததும் ஆகும். ஏனென்றால் இந்த தாபோல் கதை ஹேமத் பந்த் என அழைத்ததே பாபாவின் மிகப்பெரிய பாக்கியம். மிகவும் புத்திசாலித்தனமாக சாய் சமஸ்தானத்தில் நிர்வாகங்களை கவனித்து எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்தது. முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம், பக்தி, அவாவின்மை, நான் தன்மையை சரணமிடுதல், அதாவது நான் என்ற தன்மையை அங்கே சரணமிடுதல், தன்னை உணர்தல் போன்றவற்றை குறிக்கும் சாய் சத் சரிதம் என்ற அத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருந்ததை இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். குருவின் தேவையை பற்றி இதில் பார்க்கலாம். ஹேமத் பந்த் பாபா இந்த விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்று எந்தவித குறிப்பையும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் காகா சாஹேப் தீட்சித் இந்த விஷயத்தில் தனது குறிப்புகளில் பதிப்பித்துள்ளார். ஹேமத் பந்தின் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காகா சாஹேப் தீட்சித் சென்று தான் ஷிரடியை விட்டு போக வேண்டுமா என்று கேட்கின்றார். அதற்கு பாபாவும் ஆமாம் என்றார். உடனே அவர் சொல்லுகிறார், எங்கே போவது என யாரோ கேட்டார். அதற்கு பாபா சொல்லுகிறார், உயர மேலே என்று கூறினார். உடனே அந்த மனிதர் வழி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பாபாவிடம் கேள்விகளை கேட்கின்றார். உடனே பாபா சொல்றார், அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன, இங்கிருந்தும் போகலாம், அதாவது ஷிரடியிலிருந்தும் ஒரு வழி உள்ளது. அந்த பாதை மிகவும் கடினமானதாகும். புலிகளும் ஓநாய்களும் வழியில் உள்ளன. அது மிக கடினமான காடு. நான் உடனே காகா சாஹேப் தீட்சித் கேட்கின்றார், ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் என்ன என்று கேட்கின்றார். அதற்கு பாபா சொல்றார், அப்பொழுது அந்த பாதை கடினம் இல்லை. அங்கே புலி, ஓநாய், படுகுழிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக
அந்த வழிகாட்டி உங்களை அழைத்து செல்வார். வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகொலியில் விழும் அபாயம் இருக்கின்றது என்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது தாபோல்கரும் அறை அருகே இருந்தார். இதுவே குரு அவசியமா என்னும் விவாதத்திற்கு பாபாவின் பதில் என்று எண்ணினார். ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பாடு உடையவனா என்னும் விவாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகமே இல்லை. இந்த அத்தியாயத்தின் மராத்தி மூலப்பதிப்பில் விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ராமர், கிருஷ்ணர் முதலியோர் தமது குருக்களான வசிஷ்டர், சாந்தீபனி ஆகிய முனிவர்களிடம் தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும், குருவின் உபதேசத்தினாலேயே பரமார்த்திகம் அடையப்படுகிறது என்றும், நம்பிக்கை பொறுமையுமே அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாகும் என்பதே பாபாவின் திருக்குறிப்பாகும். சாயே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அடுத்த ஒரு காணொளியில் இந்த சத் சரிதத்தின் 3வது அத்தியாயம் நாம் பார்ப்போம். இந்த 3வது அத்தியாயத்தில் சாய்பாபாவின் அனுமதியும் வாக்குறுதியும், அடியவர்களுக்கு இட்ட திருப்பணிகள், பாபாவின் நிகழ்ச்சிகள், வழிகாட்டும் விளக்குகள், அவரின் தாயன்பு, ரோகிலாவின் கதை, பாபாவின் சுவையும் அமுதமுமான மொழிகள் ஆகியவற்றை பற்றி 3வது அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம்.